शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् प्रेमानुवादिरपुहात्मनि नोपलब्धः तत्प्रत्यगात्मनि क्रमेणपि नित्यसिद्धः प्रेयश्रुतेरपि ततः सुखतानुमानं नैयायिकोऽपि न दृगात्मनि निन्नुदीत प्रेम अनुवादिः अपुहात्मनि नोपलब्धः सः प्रत्यगात्मनि क्रमेणपि नित्यसिद्धः प्रेयश्रुतेरपि ततः सुखदानुमानं नैयायिकोऽपि न दृगात्मनि निन्नुदीत ஆத்மா என்றது சுகஸ்வரூபம் என்ற விஷயம் சௌசுப்தானுபவத்தை வச்சிருந்த சுசுப்தியில் இருக்கிற பிரத்யக்ஷானுபவத்தை வச்சிருந்த நம்மளால கண்டுபிடிக்க முடியும் என்றத சொல்லி முடிச்சப்பறம் இப்ப அனுமானம் சொல்ல போறார். அதே விஷயம்தான், ஆனா அதை வச்சிருந்து பரமப்பிரேமாஸ்பதத்துவா என்ற ஹேதுவை வச்சிருந்து இந்த ஆத்மா என்றது சுகஸ்வரூபம் அப்படி ஒரு அனுமானத்தை பண்ண முடியும் சொல்ற. பிரேம அனுபாதிர் ஆத்மனி அசுகாத்மனி நோபலத்தா. பிரேமான என்ன சொல்றது, பிரீதி பிரீதி பிரேமா இஷ்டம் அப்படிலாம் சொல்லலாம். நம்மளுடைய ஆசை எதுக்காக இருக்கிறதுனா சுகம் கிடைக்கணும் என்ற ஆசை. மற்ற எல்லா விஷயத்தையும் கிடைக்கணும் என்றது ஆசைப்படுறது எதுக்காகனா சுகத்துக்காக. சுகம் இருக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. அப்படின்னா சுகம் இன்னொன்றுக்காக இல்லை, சுகத்துக்காக தான். அதனால சுகத்தில் இருக்கக்கூடிய பிரேமை என்றது, இச்சை என்றது அனுபாதி. அனுபாதினா இன்னொன்றுக்காக இல்லை, நிருபாதிகமான பிரேமம். நிருபாதிக பிரேமம் சொன்னா என்ன அர்த்தம், இன்னொன்றுக்காக இல்லாமல் அதுக்காகவே ஒரு பிரேமம். எதுக்குன்னு கேட்கக்கூடாது, அந்த மாதிரி பிரயோகங்கள் இருக்கு. நிருபாதிகமா நிருபாதிகமா கர்மத்தை பண்றது அப்படின்னா அலேட்சி இல்லாம பண்றது நிருபாதிகம். நிருபாதிக பிரேமம் ஒன்னும் கிடைக்கிறதுக்காக இல்லை, அப்படி அப்பேற்பட்ட பிரேமத்துக்கு நிருபாதிக பிரேமம் சொல்றது. அந்த மாதிரி ஒரு பிரேமை எங்க இருக்கு, சுகத்தில் இருக்கு. சுகத்தில் மட்டும்தான் இருக்கு, வேற எதிலும் அந்த மாதிரி ஒரு பிரேமம் கிடையாது. வேற ஏதாவது ஒரு பொருள் ஆசைப்படுறதா இருந்தால் அது சுகத்துக்காக ஆசைப்படுறது, ஆனா சுகம் அப்படி கிடையாது. இந்த ஒரு விஷயம் முன்னாடி சொல்லியாச்சு, அது திருப்பி சொல்றது. பிரேம அனுபாதி அசுகாத்மனி நோபலத்தா. அந்த பங்கியை சமநிலைப்படுத்தணும். அசுகாத்மனி என்ற வார்த்தைக்கு சுக பின்னே அர்த்தம். சுகத்தை விட்டு வேற எது பார்த்தாலும் எது எடுத்தாலும் அசுகாத்மா. ஆத்மா ஆத்மானா இந்த ஆத்மான அர்த்தம் இல்ல, சுகஸ்வரூபம் என்ற அர்த்தத்துல அங்க ஆத்மபதம். சுகாத்மா சுகஸ்வரூபம், அசுகாத்மா அது பின்னம் அர்த்தம். அப்படின்னா சுகஸ்வரூபத்திலிருந்து பின்னமான எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அப்புற உபலப்தா அங்கே கிடைக்கிறது இல்லை. எந்த நிருபாதிகமான பிரேமை, நிருபாதிகமான ஆசை, இச்சா என்றது கிடையாது. பிரேமா நாம இச்சா விசேஷ, சஹ நிருபாதிக இச்சா விசேஷ சுகபின்னே வஸ்துனி நாஸ்தி. இருந்தால் அது சுகத்துக்கு எடுத்துதான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், பிரத்யேகாத்மனி கிருமேரபி நித்தியசித்தா.
இந்த முன்னாடி சொன்ன அந்த நிருபாதிகமான பிரேமை இருக்க, அந்த பிரேமை என்றது தன்னுடைய ஆத்மாவில பிரத்யேக ஆத்மனி எந்த கிருமிகீடங்களை பார்த்தாலும் அவளுக்கு நித்திய சித்தமா இருக்கு. கிரமேணபி நித்திய சித்தா, இது நிருபாதிகமான பிரேமை. அப்ப லோகத்துல சாதாரணமா பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிரேமை என்றது இன்னொரு வஸ்துவில் இருந்தால் அது சுகத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த பிரத்யேகாத்மாவில இந்த நிருபாதிகமான பிரேமை அந்த கிருமிகீடங்களை கூட நித்திய சித்தமா இருக்கு. என்னன்னா தன்னுடைய ஆத்மாவை சந்தர்ஷணம் பண்றதுக்காக அது எந்த பிரயத்னம் வேணாலும் பண்ணுவோம். அப்பேற்பட்ட பிரயத்னம் இன்னொன்னுக்காக பண்றது இல்லை. அதனால பிரத்யேகாத்மனி கிருமேணபி நித்திய சித்தா சா பிரேமா. பிரேமா பிரேமானு பிரேமான புல்லிங்க சப்தம், அதனால சகான்னு போடுறது புல்லிங்கம். அது பிரேமா என்றால் ஸ்ரீலிங்கம் இல்லை. பிரேமா பிரேமானு பிரேமான, பிரேமானம் பிரேமானு பிரேம்னா, பிரேம்னா பிரேமபியாம் பிரேமபி அப்படி போயிடும். பிரேம்னா அந்த வார்த்தை நிறைய இடத்துல கிடையாது. திருத்தியாங்கம் பிரேம்னா, பிரேம்னா உத்தம், பிரேம்னா உத்தம். ரொம்ப வாத்சல்யத்தோட சொன்னால் பிரேம்னா தில்லிங்கப்படும். அதனால சஹா தாதிருஷம் பிரேம, தாதிருஷா பிரேமா நிருபாதிக பிரேமா பிரத்யேகாத்மனி கிருமேரபி நித்தியசித்தா பிரேயஸ்ருதேரபி. பிரேயஸ்ருதேரபி, பிரேயஸ்ருதினாலையும் இதுதான் சித்திக்கிறது. பிரேயஸ்ருதினா என்ன? புத்ரா பிரயா, பிதா பிரயா, சர்வஸ்மாத் அன்யஸ்மாத் பிரயா, இப்படி வருது. அதேவ பிதா பிரய, புத்ரா பிரயா, பிதா பிரயா திருதாரணிகள் வருது. ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்றது. எல்லாத்தோட விட பிரேமா இதுல ஜாஸ்தி இருக்கு. ஜாஸ்தி இல்ல, நிருபாதிகமான பிரேமம் ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கு என்ற ஸ்ருதியை சொல்லும் பொழுது பிரயஸ்ருதே ரவி ததா. அதனால சுகதானுமானம் நையாயிகோபின்ன திருகாத்மனி நின்றுவீத, நின்றுவீதா தின நிராகுர்வீத, நிராகரணம் குறியா ந குறியா ந நின்னுவீத. யாரு? நையாயிகோபி. ஏதாவது நிராகரணம் பண்ணணும், நையாயிகம் பண்ணணும். எது நிராகரணம் பண்றது? நான் இந்த பிரத்யேகாத்மாவே சுகஸ்வரூபமா அனுமானிக்க போறேன். ஒரு அனுமானம் சொல்ல போறேன். என்ன அனுமானம்? ஒன்றும் இல்லை. பிரத்யேகாத்மா சுகரூபா பரம பிரேமாஸ்பதத்வா என்னைவம் தன்னைவம் யதா கடா. இதெல்லாம் அனுமானம். அனுமானம் சொன்னா ஒன்றும் கஷ்டம் இல்லை, அவ்வளவுதான். ஆத்மா சுகஸ்வரூபமாவே ஆத்மஸ்வரூபத்தை நான் அனுமானிக்க போறேன். அப்படி ஒரு அனுமானம் சொன்னால் இந்த அனுமானத்தை கண்டனம் பண்ணணும்னா யாரு கண்டனம் பண்ணா பொதுவா நையாயிகம் பண்ணணும். இந்த அனுமானத்தை கண்டனம் பண்ணணும்னா நையாயிகம் பண்ணணும். ஆனால் எந்த பெரிய நையாயிகனாலையும் இந்த ஸ்திதியில ஏற்பட்ட ஸ்திதியில் இருக்கிறதுனால எந்த பெரிய நையாயிகம் வந்தாலும் இந்த அனுமானத்தை கண்டனம் பண்ண மாட்டான். அப்படின்னா பண்ண முடியாதுன்னு சொல்ற. அதனால சுகதானுமானம், சுகத்தையே அனுமானிக்கிறது. சுகத்தை சுகஸ்வரூபம், சுகஸ்வரூபத்துவத்தை. ஆத்மா சுகஸ்வரூபா பரம பிரேமாஸ்பதத்வா இது यदि मया अनुमानम् उच्येत तर्हि महान् नैयायिकोऽपि तस्य निराकरणं न करिष्यति. नैयायिकोऽपि न दृगात्मनि निन्नुवीत निराकुर्वीत निराकरणं न करिष्यति. दृगात्मनि सुखतानुमानम् அப்படி அன்வயம். दृगात्मनि प्रत्यगात्मनि सुखतानुमानम् प्रत्यगात्माவை சுகஸ்வரூபமா அனுமானிக்கிறது. திருகாத்மனி சுகதானுமானம் நையாயிகோபி ந நிர்ணவீத. ஆதாவும் நினைக்கிறேன், ஆதாவும் நினைக்கிறேன். தியாகம் என்ற அர்த்தத்தில் ஆதாவும் இருக்கு. அது நின்னவா தியாகம் இப்படிதான் அர்த்தம் வருது. ஜாதி ஆனந்த விக்கிரகம் அபாஸ்த சமஸ்த துக்கம்
வஸ்துஸ்வபாவ பரிவர்த்தித சர்வபேதம் ஆத்மானம் அத்யேன வித்யனுசாரிண தம் பிரத்யக்ஷத ஸ்ருதி சிதஸ்து சமாமனந்தி. இந்த ஸ்லோகம் சரளமாக தான் இருக்கு. இப்பேற்பட்ட ஆத்ம தத்துவத்தை எல்லா வேதாந்த வாக்கியங்களிலும் இருந்தும் தெரிகிறது, மகாத்மாக்களுக்கு தெரிகிறது. சொல்ற ஆனந்த விக்கிரகம் அபாஸ்த சமஸ்த துக்கம் விசேஷம். ஆத்மானம் என்ற விசேஷத்துக்கு விசேஷம். மூணாவது பாதத்தில் ஆத்மானம் வருது பாருங்க, அதனுடைய விசேஷம் ஆனந்த விக்கிரகம். ஆனந்தா விக்கிரகா யஸ்ய தம். விக்கிரக சப்தத்துக்கு ஸ்வரூபம்னு அர்த்தம். விக்கிரக சப்தம் ரெண்டு அர்த்தத்தில் வரும். சில இடத்துல சரீரம் அர்த்தத்தில் வரும், சில இடத்துல ஸ்வரூபம் அர்த்தத்தில் வரும். இன்னொரு அர்த்தத்தில் வரும் விசேஷேன கிரகண சாதனம் என்ற அர்த்தத்தில் வரும். விசேஷேன கிரகண சாதனம், புரிய வைக்கிறதுக்கு ஒரு விசிஷ்ட சாதனம் என்ற அர்த்தத்துல. கிரகணம் புரிய வைக்கிறது, கிரகணத்துக்கு சாதனம் விசேஷ கிரகண சாதனம் என்ற அர்த்தத்தில் விக்கிரகம் என்ற வாக்கியத்தில் இடத்துல உபயோகப்படுது. அதுவும் இருக்கும் இந்த ஐடு, அதுக்கும் அந்த ஒரு அர்த்தத்தை சொல்றது. ஆனா இவா வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அர்ச்சா விக்கிரகம் சொல்றது இல்லையா, அது சரீரமாவே சொல்றது. பகவானுடைய ஒரு அவதார விசேஷம் அது. அப்படி இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம ரீதியில அப்படிலாம் பார்த்து சொல்றது. ஆனந்த விக்கிரகம் அபாஸ்த சமஸ்த துக்கம். அபாஸ்தம் சமஸ்தம் துக்கம் யஸ்மாத்தது, இதிலிருந்து எல்லா துக்கங்களும் துக்க சம்பந்த ரகிதம் அர்த்தம். துக்க சம்பந்தம் இல்லாம வஸ்துஸ்வபாவ பரிவர்த்தித சர்வபேதம். வஸ்துஸ்வபாவத்தினாலேயே பரிவர்த்திதமான சர்வபேதத்தோட உடையது. வஸ்துஸ்வபாவேனைவ அப்படின்னா வஸ்துஸ்வபாவமே அப்படி இருக்கு, பரிவர்த்தித சர்வபேதமா இருக்கு. பரிகல்பிதம் இருக்கா, பரிவர்த்திதம் வரைக்கும் போறது. ஆமா, பரிகல்பிதம் எப்படி? பரிகல்பிதம்னா ஆரோபிதமானு சொல்லணும். அதற்கு வியாக்கியானம் கற்பனம் சக்கியதே. அதோட இது இந்த ஒரு பாடம் இருக்கும்போதுதான் நல்லா இருக்கு. வஸ்துஸ்வபாவ பரிவர்த்தித சர்வபேதம். ஆனா ஒரு வேதத்தோடைய சம்பந்தம் இல்லாமல் வஸ்துஸ்வபாவமே அப்படி இருக்கு. அப்பேற்பட்டது தாதிருஷம் ஆத்மானம். தாதிருஷம் ஆத்மானம் ஸ்ருதிசிரஸ்து சமாமனந்தி. ஸ்ருதிசிரஸ்து பிரத்யக்ஷதம் சமாமனந்தி. அங்கே ஸ்ருதிசிரஸ்துனா வேதாந்த வாக்கியங்கள். வேதாந்த வாக்கியம், அந்த வேதாந்த வாக்கியங்கள் இருந்த தத்துவ சமன்வயா என்று சொல்ற மாதிரி தாத்பரியேன வேதஸ்ய அர்த்தஸ்ய பிரதிபாதகத்வேன சர்வாணி வேதாந்த வாக்கியானி தாத்பரியேன வேதஸ்ய அர்த்தஸ்ய பிரதிபாதகத்வேன சமனுததானி பாஷ்யம். அப்படி பிரத்யக்ஷத ஸ்ருதிசிரஸ்து சமாமனந்தி. பிரத்யக்ஷதா ஸ்பஷ்டமான அர்த்தம். பிரத்யக்ஷனா கண்ணாலே அர்த்தம் இல்லை, ஸ்பஷ்டம். ஸ்பஷ்டம் என்ற அர்த்தத்தில் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம் பிரம்மண கர்மத்துவம் உத்கிருத்ய பரோட்சம் கர்மத்துவம் பரிகல்பயதா பிரக்ரியா சமாசிதாஸ்யா ஒரு பாஷத்தில் வருது. பிரத்யக்ஷம் கர்மத்துவம் உத்கிருத்ய பிரம்ம ஜிஞாசால கர்மணி சக்தியா சேக சக்தியான விசாரம் வருது. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா பிரத்யக்ஷம் கர்மத்துவம் உபயோகப்படுது. பிரத்யக்ஷம் ஸ்பஷ்டம் அர்த்தம். அந்த இடத்துல பிரத்யக்ஷம்னா கண்ணால தெரியுது, இந்திரிய வைத்தியம் அர்த்தத்தில் இல்லை. பிரத்யக்ஷம் எது பிரத்யக்ஷமா இருக்கோ அது ஸ்பஷ்டமா இருக்கும் இல்லையா, நல்ல பிரத்யக்ஷமா தெரியுது சொன்னா ஸ்பஷ்டமா தெரியுது. ஏகமானந்தி யார சொல்றார்? அத்தியன வித்யனுசாரிணா. அத்தியன வித்தியை அனுசரிக்கிறவா. அத்தியன விதியை அனுசரிக்கிறவா. அத்தியன விதினா என்ன? சுவாத்தியாயோத்தியா. அப்படி இந்த வேதாத்தியனம் பண்ணணும் என்ற விதி அத்தியன விதின்னு பேரு. சுவாத்தியாயோத்தியாங்கிற விதி இருக்கு. இந்த விதியை வச்சுட்டுதான் அந்த வேதாத்தியனம் நித்தியம்னு சொல்றது. வேதாத்தியனம் அவசிய கர்த்தவியமா சொல்றது இல்லையா, அதுக்கு பிரமாணம் இந்த அத்தியன விதி. அப்ப
அத்தியன வித்ய அனுசாரினா என்றதுனால என்ன இங்க என்ன யோசிதம், என்ன தாற்பயம் என்னன்னா, வேதத்தையே பரம பிரமாணமா எடுத்துருக்கவா அர்த்தம். வேதத்தையே விட்டு வேதத்திலிருந்து தாற்பயமா எது கிடைக்கிறதோ அதை விட முடியாது என்ற ஒரு திருடமான நிச்சயம் இருக்கிறவா அத்தியன வித்யனுசாரி. அதனால வேதாத்தியனம் நிச்சயமா சொல்றது, அந்த வேதத்துக்கு அவ்வளவு பிராமான்யம் இருக்கிறதுனால எல்லாரும் அத்தியன வித்ய அனுசாரிகள், ஆஸ்திகாக. அவ ஆஸ்திகரா இருந்தால் வேத பிராமாணியத்தை ஒப்புந்தாங்க. நீங்க என்ன பண்றது, வேதத்தில் இருக்கிற சில வாக்கியங்களே மட்டும் கவனிக்கிறது, சில வாக்கியங்களே கவனிக்காம விடுறது. நாங்க அப்படி கிடையாது. கர்மகாண்ட வாக்கியத்துக்கு அதுக்கு எப்பேற்பட்ட பிராமாணியம் இருக்கணும், அப்பேற்பட்ட பிராமாணியம். இந்த ஞான காண்டத்துக்கு இப்படி ரெண்டுத்துக்கும் விவசாய பண்ணிதான் போகணும், ஒன்றும் விட முடியாது. அதனால ஏகதேச பிராமாணியத்தை வச்சுட்டு போற மாதிரியா இருக்கும். நையாயிரம் சொல்றது, நீங்க பெரிய ஆஸ்திகான்னு சொல்றது, வேத பிராமாணியத்தை ஒத்துழைக்கிறது. ஆனால் ஆத்மஸ்வரூபம் சுகஸ்வரூபம் இல்லைன்னு சொல்ற, சுகாதிகரணம் ஆத்மா, சுகஸ்வரூபம் இல்லை நையாயிக மதத்தில். அப்போ எத்தனையோ வேதாந்த வாக்கியங்களை கவனிக்காம விட வேண்டியதா போயிடும். அது உங்களுக்கும் பூஷணம் இல்லை காமிக்கிறதுக்காக சொல்றாரு. அத்தியன வித்ய அனுசாரியம், அத்தியன வித்ய அனுசாரியா இருந்தா அப்படி பண்ணக்கூடாது. அனுமானம் ஒரே ஒரு பிரமத்தை வச்சுட்டு போகக்கூடாது. அனுமானம் வேணாம் நானும் சொல்றேன், ஆனா சுத்தி எத்தனையோ எனக்கு சப்போர்ட்டா இருக்க உங்களுக்கு இல்லை. அதனால அத்தியன வித்ய அனுசாரினா ஏதாதம் ஆத்மதத்துவம் ஸ்ருதி சிரசு வேதாந்த வாக்கியேஷு பிரத்யக்ஷதா ஸ்பஷ்டம் சமாமனந்தி வதந்தி அங்கீகுர்வந்தி. அத்தியஸ்தம் அல்பவபுரஸ்ய ந வாஸ்தவம் தத் பிரத்யக் பரா த்வயமிதம் ஹி பரஸ்பரஸ்மின் அத்தியஸ்ததாம் பிரதி சமர்த்தம் அபோதமாத்திரம் அந்யோன்ய ரூப விபுலீகரணே நிமித்தம். இந்த ஆத்ம தத்துவம் என்றது இப்படி சுத்தம் சுபாவதா வேதரகிதம் அப்படிலாம் சொல்றதா இருந்தால், இந்த அனாத்ம பிரபஞ்சம் எப்படி வந்தது என்ற ஒரு கேள்வி. நம்மளுடைய உத்தரம் என்ன? அத்தியாசத்தினால வந்தது. அத்தியாசத்துக்கு என்ன காரணம்? அவித்யை. புரிஞ்சுவது இல்லையா? அதான் இல்லையா? அத்தியஸ்தம் அல்பவபுரஸ்ய ந வாஸ்தவம் தத் பிரத்யக் பரா த்வயமிதம் ஹி பரஸ்பரஸ்மின் அத்தியஸ்ததாம் பிரதி சமர்த்தம் அபோதமாத்திரம் அந்யோன்ய ரூபம் விபுலீகரணே நிமித்தம். இந்த ஆத்மாவில் அனாத்மாவை அத்தியாசம் பண்றதுக்கு அப்படிலாம் முடியுமா? ஒரு ஆச்சரியம் வரலாம். இந்த சுத்தமான நிர்குணமான ஆத்மஸ்வரூபத்துல இத்தனை ஒரு ஜட பிரபஞ்சத்தை, இவ்வளவு விசித்திரமான அதிந்திரஜனாரூபமான பிரபஞ்சத்தை கேவல அத்தியாசத்தினால அப்படியெல்லாம் வர முடியுமா என்ற ஒரு ஆச்சரியம் நமக்கு இருக்கட்டும். இருந்தாலும் இதெல்லாம் நடக்கும் சொல்ற சமர்த்தம் அத்தியஸ்ததாம் பிரதி சமர்த்தம். இத அபோத மாத்திரம் மூணாவது பருத்து பருவம். இந்த மாதிரி அத்தியாசத்தை நடத்துறதுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கா? இருக்குன்னா இருக்கு, யாருக்கிட்ட இருக்கு? அஜ்ஞானத்துக்கிட்ட இருக்கு. அந்த அபோத மாத்திரம், அபோதம்னா அஜ்ஞானம், இங்க இருக்க அஜ்ஞானம், போதாபாவ அஜ்ஞானம், அபாவம் இல்லை பாவரூபம். அபோத மாத்திரம் சமர்த்தம். இந்த அஜ்ஞானம் ஒரே ஒரு ஆள் போடும். அபோத மாத்திரம் சமர்த்தம் கிம் பிரதி அத்தியஸ்ததாம் பிரதி. அந்த அபோதம் തന്നെ மட்டும்தான் அந்யோன்ய ரூப மிதுனீகரணே நிமித்தம். அந்யோன்ய ரூப மிதுனீகரணம் மிதுனீகிருத்தியா பாஷத்துக்கு வருது இல்லையா? அது அந்த அந்த அத்தியாச பாஷத்துக்கு வரணும். இப்போ இது பாஷ்யத்தினுடைய வியாக்கியானம் தானே, அதெல்லாம் விசாரம் பண்ண போறேன். அத்தியாச பாஷ்யம் ஆரம்பத்திலிருந்து விசாரம் பண்ண போறேன். அதுக்குள்ள நுழைவு கருத உள்ளுக்குள்ள கருது. அத்தியஸ்தம் அல்பவபுரஸ்ய ந வாஸ்தவம் தத். அல்பவபு பரிச்சின்னமான ஒரு ஸ்வரூபம். வபுனா சரீரம், ஸ்வரூபம். பரிச்சின்னமான ஒரு ஸ்வரூபம் ஏதாவது ஆத்மாவை விட்டு, நம்மளுடைய ஆத்மாவை விட்டு பரிச்சின்னமான ஏதாவது ஸ்வரூபம் இங்க தெரியறதா இருந்தால்
கண்டிப்பா தெரியுது. ஈஸ்வர ரூபமா தெரியுது, ஜீவரூபமா தெரியுது, ஜெகத் ரூபமா தெரியுது. இந்த 3 விதமா தெரியுது. அப்படி தெரியவதா இருந்தால் அது அத்தியஸ்தம் தெரிஞ்சுக்கணும். அது அன்வயம் மட்டும்தான் சொல்லணும். விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கா? அத்தியஸ்தம் அல்பவபுரஸ்ய ந வாஸ்தவம் தது அஸ்ய அஸ்யன ஆத்மனஹ. இந்த ஆத்மாவுக்கு அஸ்ய அல்பவபு, அஸ்யன இந்த ஆத்மாவோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அல்பவபுக்கு, அல்ப சரீரமா பரிச்சின்னமா ஏதாவது ஒண்ணு தெரிகிறதா இருந்தால் அது ந வாஸ்தவம், அது வாஸ்தவம் கிடையாது. அத்தியஸ்தம், அத்தியஸ்தம் தான். பிரத்யக் பரா துவயமிதம் ஹி பரஸ்பரஸ்மின் அத்தியஸ்ததாம் பிரதி சமர்த்தம். இந்த பிரத்யக் ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம், பராஸ்வரூபம் ஜெகத்ஸ்வரூபம். பிரத்யக் பரா, பிரத்யேகாத்மனி அத்தியஸ்யா, பிரத்யேகாத்மனி அத்தியஸ்யா, எது பராஸ்வரூபம் அத்தியஸ்யா. பிரத்யேகாத்மஸ்வரூபத்துல பராஸ்வரூபம் ஜட பிரபஞ்சம் எல்லாமே. பிரத்யக் பரா துவயமிதம், இந்த ரெண்டும் இருக்க, பிரத்யக் ஆத்மா பரா பிரபஞ்சம், இது ரெண்டும் பரஸ்பரத்தின் அத்தியஸ்ததாம் பிரதி சமர்த்தம். இது ரெண்டும் பரஸ்பர அத்தியாசத்துக்கு சமர்த்தமா தான் இருக்கு. ஒன்றும் அப்படி நடக்காது என்றது இல்லை. இப்படிலாம் நடக்கலாம். ஆத்மதத்துவத்தினுடைய சுபாவம் அனாத்மாவில் தெரியுது, அனாத்மாவுடைய சுபாவம் ஆத்மாவுக்கு தெரியுது. இதுதான் பரஸ்பர அத்தியாசம். இதனுடைய ஒரு சுபாவம் அது தெரியாது, அதனுடைய சுபாவம் இதுல தெரியுது. அதுக்கெல்லாம் யோகிதை இருக்கு, தேவையான யோகிதை இருக்கு. ஒன்றும் நடக்காது என்றது கிடையாது. நிச்சயதி பவிதம் யுக்தம் சொல்லி ஆரம்பிக்கிறது இல்லையா? சமப்பிரகாசவ விருத்த சுபாவையோ இதரேதர அத்தியாசம் நிச்சயதி பவிதம் யுக்தம். எந்த விருத்த சுபாவமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் எப்படி ஒரு அத்தியாசம் நடக்கிறது என்ற ஒரு நமக்கு ஆச்சரியம் இருக்கலாம். ஆனால் அப்படிதான், அப்படி நடக்கும் என்று சொல்லிதான் ஆகணும். அப்படிதான் பாஷ்யத்திலிருந்து நேரடியாக கிடைக்கிறது. இந்த பாஷ்யத்துக்கு என்ன அபிப்பிராயம் என்றது தெளிவா விசாரம் பண்ணுவோம். நம்ம பாஷ்யத்தை பார்க்கும்போது என்ன கிடைக்கிறது? எப்படி நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அதனால நிச்சயதி வைத்திய யுக்தம் தான் என்ன அர்த்தம்? இந்த நிச்சயம் அர்த்தம் கிடையாது, நடக்காதுன்னு அர்த்தம். பிரத்யேகாத்மனி அனாத்மாத்தியாக நிச்சயதி பவிதம் யுக்தம், அது நிச்சயதான். அப்படி அர்த்தம் இல்லை. நிச்சயம் தான் நம்மளுடைய ஜெகத் நிச்சயம் சொல்றது இல்லையா, அந்த அர்த்தத்துல நிச்சயம் சொல்லல, நடக்காதுன்னு அர்த்தம். நித்யாசப்தா அத்த அபன்னவ வச்சனா பவதி. அந்த பாஷ்யத்துல நித்யாசப்தம் அபன்னவ வச்சனம். இது படிக்கும் ஒரு பாஷ்யம் முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கோம். மேல அதுக்குதான், அது மேலதான் ரிசர்ச் வரப்போகுது. விஸ்வரஸ்வ பிரத்யேகோதரையோ விஷய விஷயோ சமப்பிரகாசக விருத்த சதாவயோ இதரேதர பாவானுபவத்தோ சித்தாயாம் தத் தர்மாணாமபி இதரேதர பாவானுபவத்தி நிச்சயதः ஆத்மப்பிரத்யேகோதரே விஷயினி ஸ்திராத்மகே விஸ்வப்பிரத்யேகோதரஸ்ய விஷயஸ்ய தத் தர்மாணாஞ்ச அத்தியாசோ நிச்சயேதி பவிதும் யுக்தம். முதல் சொல்றார். என்ன அபிப்பிராயம்? இந்த ஆத்மப்பிரத்யேகோதரமா நான் என்று தெரியக்கூடிய இந்த சிதாத்மாவில் மற்ற பாக்கிய விஷயங்களுடைய அத்தியாசம் நிச்சயதி பவிதும் யுக்தம் சொன்னா, இந்த அத்தியாசம் நிச்சயதான். அந்த அர்த்தம் இல்லை. நிச்சயதான் சொன்னா நம்மளுக்கு எதுக்கு நிச்சயம் சொல்ற மாதிரி இல்லை. என்ன அபிப்பிராயம்? இது ஒரு பூர்வபக்ஷம். அத்தியாசம் நிச்சயம் அது வேற விஷயம், அதை பத்தி சொல்லல. இந்த மாதிரி அத்தியாசம் நடக்காதுன்னு அபிப்பிராயம். இந்த மாதிரி அத்தியாசம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன் இல்லை? அத்தியாசத்துக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? அந்த காரணத்தை யோசிக்க முடியாது. எப்படின்னா, ஆகாசத்துக்கு சிருஷ்டி இருக்குன்னு சொன்னால் அது எப்படி நம்மளால யோசிக்கவே முடியல. 7 அதிகாரம் வருது, கீததிகாரத்துல சொல்ற வைசேஷிகேஷு ஜீவத்து சதம் ஆகாசத்தை சிருஷ்டி நிச்சயதை. வைசேஷிகால் ஜீவிச்சுட்டு இருக்கா, அவளுடைய முன்னாடி போயிட்டு ஆகாசத்துக்கு சிருஷ்டி இருக்குன்னா நம்மளால யோசிக்க முடியுமா? ஒரு ஸ்பேஸ், ஆகாசம்னா என்ன? அந்த ஸ்பேஸ் தானே. அவகாச பிரகாச ஆகாசம்,
அதுக்கு ஒரு சிருஷ்டி இருக்குனால் எப்படி சிருஷ்டி வரும்? நம்மளால அது கற்பனையே பண்ண முடியும். அந்த மாதிரி சுத்தமான ஆத்ம தத்துவத்துல போயிட்ட இந்த அத்தியானம் நடக்கிறதுனால் எப்படி நடக்கும் என்றதை யோசிக்கும் பொழுது அதுக்கு ஒரு எது நடக்கணும்னா அதுக்கு ஒரு எதா இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் வேணும். காரணம் இல்லாம நடக்காது. அதுக்கு என்ன காரணம் யோசிச்சா இந்த மாதிரி ஒரு அவித்யை வந்தது, அதனால அத்தியாசம் வந்தது, இந்த மாதிரி அபத்தங்கள் எப்படி வந்தது? சும்மா இருக்க வேண்டியதானே? நிர்குணமான பிரம்மஸ்வரூபத்துல அந்த அவித்யா சம்பந்தம் கதமாகத்தான், அத்தியாச கதமாகத்தான் இப்படிலாம் கேட்கும். உடனே என்ன பதில் சொல்லணும்? அவித்யா சம்பந்தம் கதம் ஆகதான் கேட்கக்கூடாது. ஆகுதான் நமக்கு சில யுக்திகள் வச்சுக்கணும். உடனே சொல்லணும் அவித்யா சம்பந்தம் ஆகலாம், அத்தியாச கதம் ஆகலாம், அவித்யினால ஆகலாம். அத்தியாசத்து ஆகதேவா, அத்தியாச ஆகதே கதம் அவித்யா, அவித்யா சம்பந்தம் கதம் ஆகலாம் ஆகதா ஆகதா இது வச்சது. ஒரு வஸ்து ஜன்யமா இருந்தா தானே அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கணும். ஒரு வஸ்து ஜன்யமா இருந்தா தானே அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கணும். ஜன்யம் முதல் முடிவு பண்ணணும். ஜன்யம் சொல்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தாலும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்கலாம். இப்ப நாஸ்திகா கேட்பா, அத்தனை ஜெகத்துக்கும் ஒரு காரணம் வேணும், அதுதான் ஈஸ்வரன், ஜெகத் திரஷ்டா. திரஷ்டாவும் இல்லாமல் சிருஷ்டி நடக்காது. அதனால சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் பரிபாலனம் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு தனி ஒரு சேதன சம்பந்தம் இல்லாமல் நியாமகம் வினா நியமோ நகவதி, ஏதோ ஒரு நியமம் இருக்கிற மாதிரி உலகம் அத்தனை நடக்கிறது. அப்படி இல்லை, அதுக்கு ஒரு நியாமகன் தேவையா இருக்கு. அந்த நியாமகன் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் இல்லாமல் நடக்காது. தஸ்மா சித்தின் பிராதிகள் கர்த்தஜன்யம் காரியத்துவா ஐயாயிகா அனுமான பெறுவாதியா. உடனே கேட்பா, இதுக்கு எல்லாம் ஒரு தனி காரணம் ஈஸ்வரன் இருக்குன்னா அந்த ஈஸ்வரனுக்கு யாரு காரணம்? ஈஸ்வரனுக்கு காரணம் கேட்கக்கூடாது. அது வந்து என்ன செல்ஃப் மேனேஜிங். அவனே மேனேஜ் பண்றதுக்கு இன்னொரு தேவையில்லை. அப்படி இங்கேயும் அப்படி இருக்கட்டுமே, ஈஸ்வரனை உண்டு பண்றதுக்கு இன்னொருத்தர் தேவையில்லைன்னா எதுக்கும் அப்படியே இருக்கட்டுமே. என்ன பதில் சொல்லணும்? நான் அப்படி சொல்லல. என்ன வியாப்தி? என்ன ஜன்யம் பகர்த்தம், அவ்வளவுதான் வியாப்தி. முதல் ஈஸ்வரன் ஜன்யம் ப்ரூவ் பண்ண. ஈஸ்வரா ஜன்யஹான் இருந்தால் அவருடைய ஜனகன் யாருன்னு கேட்கலாம். உலகம் அப்படி இல்லை. ஜன்யம் என்றதுக்கு ப்ரூவ் இருக்கு, நீயே சொல்றது இல்லையா? என்ன ஏதோ சொல்லுவா, பிக்பேங் தியரின்னு சொல்லுவா. பெரிய பூமி ஏதோ வந்தது, அப்படி வரணும்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கணும் இல்லையா? ஏதோ சொல்லுவா. எது ஜன்யமா இருக்கோ அதுக்குதான் காரணம் கேட்கணும். அதனால நான் இதுதான் சொன்னேன், அவித்யக்கு என்ன காரணம்? அவித்யக்கு என்ன காரணம் எப்ப கேட்கலாம்? அவித்யா ஜன்யா இருக்கிற பிரமாணம் பிரதர்ஷயா சொல்லணும். அவித்யா ஜன்யா இருக்கிற பிரமாணம் பிரதர்ஷயா எதி பிரதர்ஷயிடும் ஆகச்சதி ததா பஷ்யாது சொல்ல முடியாது. அந்த அஜ்ஞானம் என்றது ஒண்ணும் இல்லை, சாதாரணமான விஷயம். அகம் அஜ்ஞா என்ற பிரதீதிக்கு காரணம் விஷயமா இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம் ஜாயதே சொல்றதுக்கு யாருக்குமே எந்த ஒரு பிரமாணம் சொல்ல முடியாது. ஏன்னா அத்தி அத்தின்னு சொல்லணும் இல்லையா? கிம் ஜாயதே கிச்சதே எது அபூதம் பவிஷ்யதி தத் ஜாயதே கிச்சதே. கீதா பாஷத்தில் இருக்கு. கீதா பாஷத்தில் இருக்கு. சொல்றது நீங்க உங்க ஆளுதானே சொல்றது. நான் கேள்வி கேட்கலாம் இல்லையா? கேள்வி இல்லை, எங்கேயும் வேணா கேட்கலாம் இல்லையா? நாமதோ இத்ததே பாவோ நாபாவோ இத்ததே கதா என்ற ஸ்லோகத்தினுடைய பாஷ்யத்துல கொஞ்சம் இல்லாம இருந்தது வரும்போதுதான் அதுக்கு ஜாயதே சொல்றது இல்லையா? இந்த வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் வருது. அப்படி இருந்தா அந்த மாதிரி ஒரு பொருள் இருந்தா அதுக்கு ஜாயதே சொல்லலாம். அஜ்ஞானத்தை பத்தி அப்படி ஒரு இந்த வரைக்கும் இருந்ததில்லை, இனிமே வரும்.
அப்படி ஒரு அஜ்ஞானத்தை உங்களால நிரூபணம் பண்ண முடியும்? முடியவே முடியாது. எந்த ஒரு அஜ்ஞானத்தை எடுத்து பாருங்களோ, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்களோ, இந்த வரைக்கும் தெரியாம இருந்தேன் நான் சொல்லுவேன், இந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சது, இந்த வரைக்கும் தெரியலை. எப்ப ஆரம்பிச்சு தெரியல அது சொல்ல முடியும். எப்ப ஆரம்பிச்சு இந்த விஷயம் தெரியல அது சொல்ல முடியும். ஸ்வஹ ஆரம்பிய மம அஜ்ஞானம் அஸ்மின் விஷய அஜ்ஞானம் பவிஷ்யதி, அப்படி ஒரு அனுபவம் இருக்கா யாராவது? ஸ்வஹ ஆரம்பியா, இப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரியாது, இது அனுபவம் நியாயம். ஸ்வஹ ஆரம்பிய ஞாபகம் அப்படி இருக்கா? அப்படி வரவே வராது. நாளை ஆரம்பிச்சு எனக்கு இதை தெரியாம போயிடும், நாளை ஆரம்பிச்சு தெரிஞ்சு போயிடுன்னு சொல்லலாம். இப்ப தெரியாது, இப்ப வியாக்கியானம் பண்றதா இருந்தா தெரியும் சொல்லலாம். நாளை ஆரம்பிச்சு தெரியாம போயிடும் அப்படி சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அதனால அதுவும் சொல்ல முடியாது. ஆமா, அவ்வளவுதான். இந்த வரைக்கும் தெரியாம இருந்தது இல்லை, இப்ப ஆரம்பிச்சு தெரியாம இருக்கு அப்படி இருக்கா? யோசிக்கணும். நேற்றுக்கு வரைக்கும் இது தெரியாம இருந்தது இல்லை, தெரிஞ்சதா இல்லை, இப்ப ஆரம்பிச்சு தெரியாம இருக்கு அப்படி இருக்கா? ஒரு விஷயம். அதனால அஜ்ஞானத்திய உற்பத்தவும் மானம் நாஸ்தி. எந்த அஜ்ஞானம் வேணாலும் எடுத்துக்கோங்க, மூலாஜானம் வேண்டாம், அது விட்டுருங்க. எந்த விதமான அஜ்ஞானமா இருந்தாலும் எல்லாமே அனாதிதான். அதனால சுத்த பெருமத்துக்கு அஜ்ஞான சம்பந்தம் எப்படி வந்தது, எப்ப வந்தது, எதனால வந்தது கேட்கணும். கேட்கக்கூடாதுன்னா கேட்க முடியாது. சுகம் கிமர்த்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி இந்த கேள்வியே இல்லாஜிக்கலா இருக்கு. அதனால அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. பதில் எடுத்துக்கணும். அத்தியாசம் எப்படி வந்தது, அது சரியான கேள்வி. அஜ்ஞானம் மூலமா வந்தது. அஜ்ஞானத்தினால் எப்படி எல்லாம் வருமா? எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும் சொல்ற. அத்தியஸ்தம் அல்பவபுரஸ்ய ந வாஸ்தவம் தத் பிரத்யக் பராத்வயமிதம் பரஸ்பரஸ்மின் இதம் ஹி பரஸ்பரஸ்மின் அத்தியஸ்ததாம் பிரதி சமர்த்தம். இந்த பிரத்யேகாத்ம ஸ்வரூபமும் அதில் அத்தியஸ்தமா இருக்கக்கூடிய இந்த பாஹ்ய பிரபஞ்சமும் பரஸ்பர அத்தியாசத்தோட நிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கக்கூடியதுதான் என்ற அர்த்தம். அப்படின்னா பரஸ்பராத்தியாகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் கேட்டால் சரியான கேள்வி. அதுக்கு பதில் சொல்லணும். அபோத மாத்திரம், அஜ்ஞான மாத்திரம் அதுக்கு காரணமா இருந்தா போதும். ஒரே அஜ்ஞானம் என்ற இருந்தால் எல்லாம் நடக்கும். அபோத மாத்திரம் அந்யோன்ய ரூப மிதுனீகரணே நிமித்தம். அந்யோன்ய ரூபங்களுடைய மிதுனீகரணத்துக்கு இது ஒன்றுதான் நிமித்தமா வச்சுட்டா போதும். அந்யோன்ய ரூப மிதுனீகரணம்னா இந்த அதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்மம் ஆரோக்கியத்துல வந்து சேர்றதும் இல்லை, அங்க இருக்கிற மாதிரி தெரியறது. அதுல இருக்கிற ஒரு ரூபம் இந்த அதிஷ்டானத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. இதனுடைய தர்மம் அந்யோன்யத்தின் அந்யோன்ய தர்மான அத்தியா. அந்த விஷயம் தான் அந்யோன்ய தர்மங்கள். ரூபம் என்ற வார்த்தைக்கு தர்மம்னு அர்த்தம். தன்மை, அதனுடைய சுபாவம். பிரத்யேகாத்மாவனுடைய சுபாவம் மனசுல தெரிகிறது. சேதனமான மனசு, சேதனமான சரீரம் தெரியுது. இந்த சரீரம் சேதனமா தெரியுது. இந்த சைதன்யம் என்றது பிரத்யேகாத்மாவனுடைய சுபாவம். பிரத்யேகாத்மா வந்து ஸ்தூலமா தெரியுது. அகம் ஸ்தூலகா சொல்றது இல்லையா? பிரத்யேகாத்மா எப்படி ஸ்தூலமா தெரியுது? சரீரத்தில் இருக்கக்கூடிய தர்மம் பிரத்யேகாத்மாவில் சேருது. அதனால அகம் ஸ்தூலா. சரீரம் சேதனம், சரீரம் சேதனம். சைதன்யம் ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் சரீரத்துக்கு தெரியுது. சரீரத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய சௌல்யம் ஆத்மாவில் தெரியுது. அகம் ஸ்தூலம். இப்படி எல்லாம் அந்யோன்ய ரூப மிதுனீகரணம், இதுதான் பேரு அந்யோன்ய ரூப மிதுனீகரணம். அந்யோன்யம், இதனுடைய ரூபம் அதிலும் அதனுடைய ரூபம் இதிலும் மிகுனமாக வருது. இதனோட மிக்ஸா மாறுது. எது 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 எதனுடைய ரூபம் தெரியாம போகுது. அவிவேகம் வருது. அப்படி அவிவேகம் வர்றதுக்கு இதுதான் காரணம். சாதிருஷ்ய தீ பிரகிருதி ஹிருதயம் நிமித்தம் அத்தியாச பூமிஷு ஜெகத் அனுகச்சதீரம்.
பிரம்மண்ய அஜாதிபதிகல்பித ஆத்மனி இஷ்டம் ஜாத்தியாக சாமியம் உபலப்தம் இஹ அஸ்தி கிஞ்சித். பிரத்யேகாத்மாவில அனாத்மா அத்தியாசம் நடக்காது என்ற ஒரு சங்கையை பாஷிகாரரை கொண்டு வருது இல்லையா? முன்னாடி இருந்த ஆரம்ப பாஷ்யத்துல விஷ்மதஸ்ம பிரத்யேக கோதரையோர் விஷய விஷயனோ சமப்பிரகாசவ விருத்த சுபாவையோ. அதனால பாஷிகாரரை கொண்டு என்ன கேட்கிறார், இது ரெண்டும் பரஸ்பர விருத்த சுபாவமா இருக்கு, கொஞ்சம் கூட ஒரு சாதிருஷ்ய கிரந்தமே இல்லை, கொஞ்சம் கூட ஒரு சாதிருஷ்யம் இல்லை. எங்க வந்து சாதிருஷ்யம் இல்லையோ அங்க எப்படி அத்தியாசம் நடக்கும்? கேள்வியா சுத்தௌ இதம் ரஜதம் இது பிரமோ ஜாயதே. கிம் காரணம்? சுத்தேக ரஜதஸ்ய சாதிருஷ்யம் அஸ்தி. ரஜ்ஜௌ சர்ப்பபிரமோ பவிதுமர்ஹதி தயோ சாதிருஷ்யம் அஸ்தி. எங்க பார்த்தாலும் அந்த ஒரு பிரமை நடக்கிற சந்தர்ப்பத்துல எல்லாம் எங்க எதனுடைய ஆரோபம் நடக்கிறதோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் சாதிருஷ்யம் இருக்கிறதா தெரிகிறது. இங்க நமக்கு பிரத்யேகாத்மாவில் அனாத்மாத்தியாசத்தை சொல்லி ஆகணும். ஆனால் பிரத்யேகாத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் எந்த விதமான சாதிருஷ்யமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஒரு அத்தியாசத்தை உபபாதனம் பண்ண முடியாது. அதனால அத்தியாசோ நிச்சயதி பவிதம் யுக்தம் அத்தியாசோ நகவதி இது பூர்வபக்ஷம். இதுதான் பூர்வபக்ஷம். இதுக்கு பதில் சொல்லலாம். என்ன பதில் சொல்லணும்? ராஷ்டிரத்திலிருந்து வந்த பதில் என்ன என்றத உடனே அதுல இருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அபிப்பிராயம் வச்சிருந்து நம்மளால கிரகிக்க முடியும். என்ன அபிப்பிராயம்னா, சாதிருஷ்யம் இல்லாமல் பிரமை நடக்காது என்றது தப்பு. எல்லா பிரமத்துக்கும் சாதிருஷ்யம் காரணம் என்றது கிடையாது. இது முதல் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எத்த எத்த பிரமண தத்திர தத்திர அதிஷ்டான ஆரோக்கியோ சாதிருஷ்யம் அஸ்தி யாராலையும் சொல்ல முடியாது. சிக்கோ குடா பிரமம் இருக்கு. சிக்கோ குடா குடம்னா வெள்ளம் இருக்கு இல்லையா? அது சித்தமா தோன்றது, கசப்பா தோன்றது, ஜாகிரி கசப்பா தோன்றது என்ற ஒரு பிரமம். சித்த திரவியத்தினால சித்த திரவிய சம்பந்தத்தினால ஒரு இங்க வந்து என்ன சாதிருஷ்யம் இருக்கு? எங்க என்னுடைய அத்தியாசம்? குடத்துல சித்த ரசத்தினுடைய அத்தியாசம். குடத்தில் இருக்கிறது மதுர ரசம். அந்த மதுர ரசம் ஆச்சாதிதமா போயிட்டு அப்படின்னா தெரியறது இல்லை. தெரியறது என்ன? சித்த ரசம் தெரியறது. அப்படின்னா சித்த ரசத்தினுடைய அத்தியாசம் நடக்கிறது எங்க? குடத்தில். குடத்துக்கும் சித்த ரசத்துக்கும் என்ன சாதிருஷ்யம்? குடம் என்றது ஒரு திரவியம், சித்தரசம் என்றது ஒரு குணம். அதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு சாதிருஷ்யம் இருக்கிற மாதிரி இல்லை. ஆமா, தோஷத்தினால வருது. லோகித ஸ்படிகான பிரமம் இருக்கு. அந்த லௌகித்யம் ஸ்படிகத்துல தெரியுது. அச்ச ஸ்படிகத்துல சுத்தமான அந்த ஸ்படிக திரவியத்துல ஜபாகுசும சம்பந்தத்தினால லௌகித்யம் தெரியுது. லௌகித்யம் குற்ற அத்தியத்தை ஸ்படிகே அத்தியத்தை. ஸ்படிகத்துக்கும் லௌகித்யத்துக்கும் என்ன சாதிருஷ்யம் இருக்கு? அவசியம் கிடையாது. இப்படி பார்த்தா எத்தனையோ இடங்கள் சொல்லலாம். அதனால சாதிருஷ்யம் இல்லாமல் பிரமை நடக்காது என்றது சொல்றது தப்பு. அப்ப நீங்க கேட்கலாம், இதெல்லாம் வந்து சோபாதிக பிரமமா இருக்கு. சோபாதிக பிரமத்துல சாதிருஷ்யம் இல்லாமையே நடக்கும். ஆனா இதுவும் சோபாதிக பிரமம் தான். பிரத்யேகாத்மாவில் அனாத்மாத்தியாசம் வந்து சோபாதிக பிரமம் தான். ஒரு உபாதியை வச்சுட்டு நடக்கக்கூடிய பிரமம், அதுக்கு சோபாதிக பிரமம்னு பேர். அதை பற்றி விசாரம் அப்புறம் சொல்றேன். இதெல்லாம் அந்த நல்லா வச்சுக்கணும். இந்த மாதிரி லாஜிக்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்தால்தான் இந்த சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகும். இல்லைன்னா அப்படியே எத்தனை வருஷம் உபன்யாசம் கேட்டாலும் அப்படியே இருக்கு. விசித்திரம் 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 சொல்லி போயிட்டே இருக்காங்க. சந்தேகமே வராது. சந்தேகம் முதல் கொண்டு வரணும். சந்தேகத்தை கொண்டு வந்து நிவர்த்திப்படுத்தலாம். இல்லைன்னா என்ன வரும்? அடுத்த ஜென்மாவில் இந்த சந்தேகம் எல்லாம் வரும். இந்த ஜென்மாவிலே பார்க்கலாம். அது சொல்ற அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விசாரமா கூட சொல்றேன். சாதிருஷ்ய தீ பிரபதி திரிதயம் நிமித்தம் அத்தியாச பூமிஷு ஜெகத்யனுகச்சதீதம். திரிதயம் சாதிருஷ்யம், சம்ஸ்காரः, அதிஷ்டான பிரத்யக்ஷம். சாதிருஷ்யம் கரணதோஷம், அதிஷ்டான பிரத்யக்ஷம் வேண்டாம். இவர் சொல்ல போறார். அப்புறம் அத்தியாசத்துக்கு காரணம் என்ன என்றது முதல்
அத்தியாசம் நடக்காது கேட்குறீங்க இல்லையா? நீங்க என்ன கேட்குறீங்க? அத்தியாசம் நடக்காது. அத்வைத சித்தாந்தத்துல பிரத்யேகாத்மாவில் அனாத்மாக்கள் அத்தனையும் அத்தியஸ்தமா இருக்குன்னு இருக்கு. ஆனா அந்த சித்தாந்தமே தப்பு. பிரத்யேகாத்மாவில் அனாத்மா அத்தியாசம் வர்றதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது. என்ன காரணம்? அத்தியாசத்துக்கு காரணம் என்ன என்றது கேட்கும் பொழுது 3 காரணங்கள் சொல்லி ஆகணும். என்ன? சாதிருஷ்யம், கரணதோஷம், சம்ஸ்காரம். இதுதான் திருதயம். அத்தியாசத்துக்கு நிமித்தமான திருதயம் இருக்கு. 3 இது 3 இருக்கணும். என்ன? சாதிருஷ்யம் இருக்கணும், சம்ஸ்காரம் இருக்கணும், கரணதோஷம் இருக்கணும். இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனா இது 3 முக்கியமா இருக்கிறது என்ற அபிப்பிராயம் சொல்றது. சாதிருஷ்யம், கரண தோஷம், அப்புறம் சம்ஸ்காரம். எப்படி பாருங்க, எதனுடைய பிரமை வருதோ அது முன்னாடி தெரியவே இல்லைன்னா பிரமை நடக்காது. எங்கேயாவது ஒரு கற்பத்தை பார்த்து அதனுடைய சுரூபத்தை தெரிஞ்சு அந்த சம்ஸ்காரத்தோட இருக்கும்போது தான் பிரமம் வருது. கற்பம் என்ற ஒரு பொருள் தெரியவே இல்லைன்னா அவனுக்கு பிரமை நடக்காது. அப்புறம் கரண தோஷம் வேணும். கண்ணுக்கோ சாட்சுஷ பிரமத்துக்கு பிரமம் வேணும்னா சக்ஷுஷ தோஷம் இருக்கணும். ஆனா எந்த இந்திரியத்தினால பிரமம் வருதோ அந்த இந்திரியத்துக்கு ஒரு தோஷம் இருக்கணும். அனுமானத்தினால வரக்கூடிய பிரமமா இருந்தால் அனுமானத்துக்கிட்ட தோஷம் இருக்கும். இதுக்கெல்லாம் கரண தோஷம்னு பேர். அப்படி ஒரு கரண தோஷம் இருந்தால் தான் பிரம்ம நடக்கும். அப்புறம் சாதிருஷ்யம் இருக்கணும். முன்னாடியே சொன்னேன். இந்த மாதிரி இந்த 3 திருதயம் நிமித்தம், திருதயம் நிமித்தம் இந்த 3 அத்தியாசத்துக்கு நிமித்தம்னு வச்சுட்டு நீங்க கேட்கிறீர்கள். ஆனா அது தப்பு. இந்த திருதயம் சில இடத்துலாம் இருக்கு. அவ்வளவுதான் காரணம். எப்ப சொல்லலாம்? எல்லா இடத்துலயும் இருந்தாதானே காரணம் சொல்ல முடியும். அங்கங்கே இருக்குதான் காரணம் சொல்ல முடியாது. சாதிருஷ்யம் இருக்கு, பல இடத்திலும் இருக்கு. எங்கன்னா இப்படி சொல்லலாம். மற்ற சங்கோச்சம் பண்ணும்பொழுது சாதிருஷ்ய மூலக பிரமேஷம் சாதிருஷ்யம் காரணம். சில இடங்கள்ல சாதிருஷ்யம் காரணமா இருக்கலாம். ஆனா காரணம் பிரமத்து எல்லா பிரமத்துக்கும் சாதிருஷ்யம் காரணம் சொல்ல முடியாது. எல்லா பிரமத்துக்கும் கரணதோஷம் காரணம் சொல்ல முடியாது. அதனால எங்கே இருக்கோ அங்கே ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லா பிரமத்துக்கும் இது 3 இருக்கணும் என்றது தப்பு. அது முதல் கண்டிக்கிறார். சாதிருஷ்ய தீ பிரபுதி, சாதிருஷ்ய தீ சாதிருஷ்ய ஞானம், பிரபுதி ஹிருதயம். நான் சொன்ன 3 இதம் ஹிருதயம் அத்தியாச பூமிஷு ஜெகத் அனுகச்சதி. இந்த 3 நிமித்தங்கள் நீங்க சொல்றது இல்லையா? இத நான் அனுகச்சதி அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இல்லை. சில இடத்துலதான் இருக்கும். அனுகதி கிடையாது. அனுகதினா எல்லா இடத்துலயும் இருக்கிறதா அனுகதம் சொல்றது. அத்தியாச பூமிஷு, அத்தியாச பூமினா அத்தியாசத்துக்கு திருஷ்டாந்தங்கள். அத்தியாசத்துக்கு என்ன திருஷ்டாந்தம் கேட்டா எத்தனையோ சகஸ்திரம் திருஷ்டாந்தங்கள் சொல்லலாம். இந்த எல்லா திருஷ்டாந்தத்திலும் இது 3 இருக்குன்னா எல்லா அத்தியாசத்துக்கும் காரணம்னு சொல்லலாம். ஆனா நம்ம பரீட்சை பண்ணும் பொழுது அப்படி கிடையாது. தெரியாது. ஏதோ சில அத்தியாசங்களுக்கு தான் காரணமா இருக்கு. அத்தியாச பூமிக்கு சர்வத்திர, பூமினா அதனுடைய திருஷ்டாந்தங்கள். அத்தியாச பூமிகளில் அத்தியாசம் நடக்கிற இடங்களில் எல்லா இடத்திலும் ஜெகதி இந்த உலகத்துல நான் அனுகச்சதி. இதம் திருதயம் நான் அனுகச்சதி கிடையாது. பிரம்மண்ய அஜாதி பரிகல்பனம் ஆத்மனிஷ்டம். அப்படி இல்லை, பிரம்மணி இல்லை, பிராமணிய ஜாதி. நான் தப்பா படித்தேன். பிராமணிய ஜாதி பரிகல்பனம் ஆத்மனிஷ்டம் ஜாத்தியான சாமியம் உபலப்தமிகாஸ்தி கிஞ்சித் பருவ. பிராமணிய ஜாதி ஆத்மாவில பிராமணிய ஜாதி பரிகல்பனம் இருக்கு. அகம் பிராமணா, அகம் பிராமணா இது ஒரு அத்தியாசம். அத்தியாசம் தானே. இந்த அத்தியாசத்துக்கு சாதிருஷ்யம் காரணம் சொல்ல முடியுமா? முடியாது. எப்படி சாதிருஷ்யம் சொல்றது? இந்த பிராமணிய ஜாதிக்கும் ஆத்மாவுக்கும் சாதிருஷ்யம் கிடையாது. அதனால பிராமணிய ஜாதி பரிகல்பனம் ஆத்மனி இஷ்டம். தன்னுடைய ஆத்மாவில பிராமணிய ஜாதியை அத்தியசிக்கிறதுங்கிறது நடக்கிறதுல உலகத்துல இஷ்டம். இஷ்டம் தான் ஒத்துக்க வேண்டியது. அப்படி நடக்கிறது ஒத்துக்க வேண்டியது, எல்லாரையும் ஒத்துக்க வேண்டியதான் விஷயம். ஆனால் ஜாத்தியாம் சாமியம் உபலப்தம். எதனுடைய அத்தியாசம் பண்றதோ பிராமணிய ஜாதியோட அத்தியாசம் நடக்கிறது ஆத்மாவில். அந்த பிராமணிய ஜாதிக்கும்
ஆத்மஸ்வரூபத்துக்கும் ஏதாவது சாமியம் சாதிருஷ்யம் இருக்கிற மாதிரி தெரியலை. ஜாத்தியா ந சாமியம் உபலப்தம் இஹ அஸ்தி கிஞ்சித். ஏதாவது ஒரு சாமியம் இருக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் அத்தியாசம் நடக்கிறதுன்னு ஒத்துதான் ஆனும். அதனால சாதிருஷ்யம் எல்லா பிரமைக்கும் காரணம் கிடையாது. அதனால சாதிருஷ்யம் இல்லாத கூட பிரமம் நடக்கலாம்.